வாரிசு அல்லது சுதந்திர கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரன்றது நாளைக்கு கிடையாது. இப்போவே நான் உடன் சுதந்திரராக இருக்கிறேன் வேதவசனம் சொல்லுகிறது. நான் பாவியாக இருந்தேன், இப்போ நீதிமானம் ஆக்கப்பட்டிருக்கிறேன். இது நாளைக்கு இல்லை, இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குடும்பத்தில் நான் புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறேன். அடாப்ஷன் இன்டு த ஃபேமிலி ஆஃப் காட் எனக்கு உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் நாளைக்கா? இன்றைக்கி எனக்கு உண்டாயிருக்கிறது. தினந்தோறும் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறாரு. தேவைகள் அங்கே போன பிறகு தான் சந்திப்பார். நீங்கள் சொல்லியிருக்கா? அங்கே என்ன தேவைங்க இருக்க போகுது? இட்லி மாவு தேவையா? அரிசி பருப்பு தேவையா? வாடகை காசு தேவையா? என்ன தேவைங்க? அன்றாட தேவைகளை சந்திப்பேன்றார். எந்த புசிப்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம்ன்றதை பற்றி கவலைப்படாதிருங்கள், உங்கள் பரலோகப்பிதா இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுன்றாரு. எந்த உலகத்தை பற்றி செத்த பிறகு சொல்கிறாரா? இப்போ இங்கே சொல்கிறாரு, அன்றாட தேவைகளை சந்திக்கிறேன்றாரு. அப்போ அது இன்றைக்கி எனக்கு உரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி நான் அதை எதிர்பார்க்கலாம். அதுக்கு எதுக்கு நான் சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம்? ஹலோ, இதெல்லாம் நினச்சாலே சாகிறதை பற்றி யோசனை வர மாட்டேங்குது. தான் தேவையெல்லாம் சந்திக்கிறாரு. அப்போ இங்கே இருந்து அவர் என்ன சொல்கிறாரு, அதை செஞ்சுட்டு போவோம், அப்புறம் பார்த்துக்குவோம். ஹலோ, இருக்கீங்களா? சிலர் இன்னைக்கா நாளைக்கு ஆண்டவரை சொல்லும், அச்சா எந்த அவசரம் இல்லை இருன்றாருங்க. சொல்கிற புலம்புறார், எதுக்கு ஆண்டவர் இத்தனை ஆண்டுகள் எனக்கு கொடுத்தாருன்னே தெரியல, என்னை வேஸ்ட்டாக இங்கே வச்சுருக்கிறாரு. அவர் வச்சாருன்னா ஒரு காரணம் ஏதாவது இருக்கும். அதை முதல்ல யோசித்து பாருங்கள். அவரை விட நம்ம பெரிய ஞானி ஒன்றும் கிடையாது. வச்சிருக்காருன்னா கர்த்தர் ஏதோ காரணத்தை வச்சிருக்கிறார். நம்ம காரணம் தெரியாமல் புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ அது அன்றாட தேவைகளை சந்திக்கிறாரு, அன்றாடம் பாதுகாக்கிறார். ப்ரிசர்வேஷன் அது நான் நாளைக்கு கிடைக்கிறதா? இன்றைக்கி தானே அவசியம். பரலோகத்தில் திருடனாக இருக்கிறான், பரலோகத்தில் கொலையுமா நடக்குது. எதுலேருந்து பாதுகாக்கிறார்? இங்கே தான் பாதுகாப்பு அவசியம். இங்கே நடத்துகிறார், போதித்து நடத்துகிறார், வழிகாட்டுகிறார், ஞானத்தை தர்றாரு, கிருபையை தர்றாரு. எல்லாம் எங்கே நடக்குது? எல்லாம் இங்கே நமக்கு கிடைச்ச பாக்கியங்கள். இதையெல்லாம் அறிந்து கொள்ள இதையெல்லாம் அனுபவிக்க நிச்சயமாக அன்பு பெருகுகிறது. எத்தனை பேர் சொல்கிறீங்க அன்பு பெருகுதுன்னு? அது மட்டும் இல்லை, இதன் மூலமாக ஒரு மனுஷன் ஆண்டவரோட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறான். எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிடுறான்னா, இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு விளங்கிருச்சு, அதை சொந்தமாக்கிக்கிட்டான், அதை அனுபவிக்கிறான். இதனால் அவர் மேலே அன்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அன்பு ரொம்ப ஆட்டதுனால அவரோடையே இருக்கிறான், அவரோட ஐக்கியம், அவரோட ஜபிச்சு நேரத்தை செலவழிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, தியானிக்கிறது, இப்படின்னு அவரோட நிறைய நேரத்தை செலவிடுறான். அவரோட நேரத்தை செலவிட்டாலே என்ன ஆகுறது? அவரை மாதிரி ஆயிடுறோம். அவருடைய ஜாடை நம்மளில் தெரிய ஆரம்பிச்சிருது.